7. இதுதான் நம்மளோட ஆன்சர். Next, third sum. Prove that the product of two consecutive positive integer is divisible by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Product of two consecutive positive integers கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து தமிழை ரிப்பீட் பண்ணுற தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் 2ஆல் வகுபடும் என நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா 2, 3 எழுதுறோம். அப்போ இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் அதாவது ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 5. அப்போ 5க்கு அடுத்து என்ன 6. அப்போ அடுத்து இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 11. அப்போ 11க்கு அடுத்து என்ன 12. அப்போ இது ரெண்டே இது ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 10, 20, 22, 23. அப்போ 23, 24. இது அப்படியே எக்ஸட்ரா இதுதான் போகும். இதுதான் நம்ம கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் கான்சிக்யூட்டிவ். ஸோ இதை வந்து 2 மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். லெட் n and n-1 be a consecutive positive integers அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து divisible by 2 கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது divisible by 2ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இப்போது n into n-1 எப்படி எழுதலாம்? n square minus nன்னு வருமா? அதாவது n உள்ளே போச்சுன்னா n squared minus 1 into n n அப்படின்னு நம்ம எழுதலாமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். It is in the form 2q or 2q plus 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது இன்டீஜர் வந்து q. We have 2 cases. ஓகேவா? n equal to 2qன்னு எடுத்துக்கிறோம். n equal to இந்த n வேல்யூ இருக்குல்ல அதை வந்து நான் 2qன்னு எடுத்துக்கிறேன். இதே வந்து அடுத்த எண்ணை வந்து 2q plus 1 எடுத்துக்கிறேன். இது வந்து கேஸ் 1, இது வந்து கேஸ் 2. ரெண்டை எப்படி சொல்யூஷன் ஃபைன் பண்ணி டிவிசிபிள் பை 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு கேஸ் 1 எடுத்திருக்க n equal to 2q. 2qனா இதை வந்து இந்த 2q வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுறேன் n squared minus n அதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ nக்கு பதிலாக 2q அப்ளை பண்ணால் 2q the whole squared minus 2qன்னு மாறுமா? அப்போ 2q whole squared என்ன 4q squared minus 2q. இந்த 2q இதிலிருந்து நம்ம காமனாக 2qவை வெளியில் எடுக்கலாமா? அதை தான் எடுத்திருக்கேன். 2q ரிமைனிங் என்ன இருக்கும்? 2q இருக்கும், இங்கே 1 இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இந்த ஒரு q 2q மைனஸ் இந்த ஹோல் வேல்யூவையே நான் ஆராக கன்சிடர் பண்ணுறேன். 6 மீன்ஸ் ரிமைண்டர். ஓகேவா? ஆராக கன்சிடர் பண்ணால் அப்போ 2r அப்படின்னு எழுதலாமா? அப்போது n squared minus 1 is divisible by 2 அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 n equal to 2q plus 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை வந்து n squared minus n அதில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ 2q plus 1 the whole square minus 2q plus 1. ஓகேவா? அப்போது இந்த 2q plus 1 இந்த 2q plus 1 இதிலிருந்து காமனாக வெளியில் எடுக்கலாமா? ஒரு 2q plus 1 காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு 2q plus 1 இருக்கும். அப்போது மைனஸ் 1, அதாவது இந்த 2q plus வெளியில் போச்சுன்னா இங்கே 1 மேலே, அப்போ இந்த இடத்துல 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ மைனஸ் 1. அப்போது ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 2q plus 1ன்னு இருக்கும். அப்போது ஜென்ரலாக q r வேல்யூவை என்ன எடுத்துக்கிறோம்? 2q plus 1. இந்த qவை வந்து r நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். r மீன்ஸ் ரிமைண்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2rன்னு கிடைக்கும். அப்போது n equal to 2q plus 1 வந்து divisible by 2. therefore n squared minus n is divisible by 2 அப்படின்னு எழுதுறோம். hence n squared minus n is divisible by 2 for every positive integer n அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம முடிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் 2 என்னன்னு பார்க்கலாம். சேம் கொஸ்டின் மெத்தட் 2. அங்கே வந்து n and n-1 எடுத்திருந்தோம். அதை வந்து கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து
n and n plus 1 வந்து எடுத்திருக்கோம். எடுத்து இதை வந்து இதுவும் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். இதை வச்சு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் என்ன? இது ரெண்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அப்போ n இன்ட்டு n plus 1 அப்போ n இன்ட்டு n plus 1ங்கிறது எதோட ஷார்ட் ஃபார்ம்? n ஸ்கொயர் ப்ளஸ் n1 என்னன்னு வருமா? இதுதான் n இன்ட்டு n plus 1. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இந்த ஃபார்ம் ஆஃப் 2q ஆர் 2q plus 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது n equal to 2q அப்படின்னு எடுக்கும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கலாம். அதுதான் நம்மளோட கேஸ் 1. n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n ஈக்குவல் டு 2q ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2q அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ இது என்ன? 2q ஸ்கொயர் பண்ணேன்னா 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2qன்னு மாறுமா? அப்போ இதுலேருந்து காமனாக 2வை வெளியே எடுக்கிறேன். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்? 2q ஸ்கொயர் ப்ளஸ் qன்னு இருக்குமா? அப்போ இது வந்து ஏவாகவும் இது வந்து பிஆவும் இது வந்து கியூவாகவும் எடுத்துக்கிறேன். அப்போ ரிமைண்டர் என்ன? 0. ஜஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அப்போ ரிமைண்டிங் வந்து 0 தானே. அப்போ இந்த ஹோல் வேல்யூவையும் நான் வந்து ஆராக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ என்ன வரும்? 2rன்னு வருது. ஆர் வந்து 2q ஸ்கொயர் ப்ளஸ் கியூவாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ எடுத்துக்கிட்டேன்னா அப்போ எனக்கு என்ன வரும்? 2rன்னு வரும். அதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ n ஸ்கொயர்டு n ப்ளஸ் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இது வந்து கேஸ் 1. நெக்ஸ்ட் கேஸ் 2 என்ன நான் இது பண்ணணும்? 2q plus 1 அதாவது nக்கு பதிலாக 2q plus 1 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னு நான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இஃப் n equal to 2q plus 1ன்னு எடுத்தேன்னா என்ன வரும்? அதை வந்து n ஸ்கொயர் ப்ளஸ் nல வந்து ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அதில் வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ 2q plus 1 the whole square plus 2q plus 1ன்னு மாறுமா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a plus b the whole squareனா என்ன? a square plus 2ab plus b square. இப்போ அதில் நான் வந்து பண்ணுறேன். இப்போது அதை பண்ணனா என்ன வரும்? 2qவா? இது ஏவா? அப்போது 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2q இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைனிங் இருக்க 2q ப்ளஸ் 1ன்னு வருமா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4q ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2q ப்ளஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 4q ஸ்கொயர் ப்ளஸ் 6 ப்ளஸ் 2. இதுலேருந்து 2வை காமனாக நான் வெளில எடுக்கிறேன். எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 2q ஸ்கொயர் ப்ளஸ் 3q ப்ளஸ் 1 கிடைக்குமா? இது எல்லாத்தையும் நான் ஆராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட b, இது வந்து என்னோட a. ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 2r அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சா? அதாவது 2 இந்த வந்து ஃபுல்லாக ஆராக கன்சிடர் பண்ணேன்னா ஆர் கிடைச்சிருச்சா? ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர் n அப்படின்னு நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதை வந்து ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகேவா?